வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நண்டு கிரேவி பண்ண போகிறோம். பாருங்க, நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து இது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைக்கிறதுக்கு இது வந்து வதக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதேமாதிரி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கடை எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடுகு போட்டுக்கலாம். 2 சீரகம், 2 சோம்பு, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சிது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கை அளவு தான் நம்மளுக்கு, அதுதான் தெரியும். கரெக்டாக கை அளவுலேயே நாங்கள் கரெக்டாக போட்டுருவோம். கொஞ்சம் தக்காளி, நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இது போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு ஜாரில் போட்டுக்கலாம். வெங்காயம், புதினா, தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸில் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா ஒன்று போட்டு மிக்ஸில் அரைச்சிடலாம். நல்லா வதங்குது. இப்போது நண்டுக்கு தேவையான மசாலா வெந்துன்னு இருக்குது. இது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், சோம்பு அதிலே அரைச்சிட்டு வரலாம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன். கிரேவி நிறைய செய்கிறதில்ல, அதனால். இது பாருங்கள், இப்போது அரைச்சி வச்சுருக்குறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அது இதில் ஊற்றிக்கலாம்.